அன்றைக்கு நான் சந்தித்த ஒரு மாபெரும் மனிதன் என் வாழ்க்கையில ஒரு பிறவி பயன் அப்படின்னு சொல்ற மாரி போகர் பெருமான். ஏன் இத சொல்றேன்னா, அவ்வளவு சர்வை வல்லமை கொண்ட போகர் பெருமான் வந்த தோற்றம் எப்படின்னா, மிக எளிமை. நம்ம அவங்களெல்லாம் பார்த்தா எப்படி இருப்போம்னா, தள்ளி நில்லுங்கிற இடத்துல வச்சிருப்போம். அதனால சித்தர்கள் பழகுவதற்கும், பார்ப்பதற்கும் மிக எளிமையானவங்க. நமக்கு எளிமை புடிக்காததுனால சித்தர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அவ்வளதான். இப்ப வந்து நீங்க தனஞ்செயன் அப்படிங்கிற அந்த காட்சி, அது வந்து நீங்க எழுப்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்க நன்மை, தீமைகள்லாம் அழிஞ்சு ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. தனஞ்செயன்னு சொல்லும் பொழுதே நீங்க தனஞ்செயன் விபூதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருந்தீங்க. அது விஷயம் என்ன சார்? தனஞ்செயன் விபூதியினுடைய மகிமைகள் என்ன? அத பயன்படுத்துறதுனால நம்முடைய வாழ்க்கை என்ன மாதிரியான முறையில மாறும்? ஒண்ணும் இல்லம்மா. இது வந்து நான் கண்டுபிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. அகத்தியரும், ஒட்டியர் அப்படிங்கிற ஒரு சித்தரும் இந்த உலகத்துக்கு சொன்னது. சுத்தமான பசுஞ்சாணத்தில், எரித்தால் கிடைக்கக்கூடிய சாம்பலில் 19 வகையான மருந்து வகைகள் என்று சொல்லக்கூடிய பஸ்மங்கள். அந்த பஸ்மங்களை ஒரு குறிப்பிட்ட அளவில் கலந்தால், அது உயிராகும்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா